வாங்க ஒரு சிம்பிளான விஷயத்த பார்க்கலாம். வணக்கம். ஒரு மெஷின் எப்படி கத்துக்குது? என்ன, அதுவும் நம்மள மாதிரி ஸ்கூலுக்கு போகுதா? கேட்டா ஆச்சரியமா இருக்கும் இல்லையா? ஆனா இந்த கேள்விக்கான பதில் தான் மெஷின் லேர்னிங். இந்த முழு விஷயத்தையும் ஒரு ஸ்டூடெண்டோட படிப்பு வாழ்க்கையோட ஒப்பிட்டு ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம். வாங்க உள்ள போலாம். ஒரு கம்ப்யூட்டர் ஸ்கூலுக்கு போக முடியுமா? இந்த கேள்வி உங்களுக்கு கொஞ்சம் விசித்திரமா தோணலாம். ஆனா உண்மையை சொல்லணும்னா, ஒரு மெஷினுக்கு நாம பாடம் சொல்லி கொடுக்கிற முறை ஒரு ஸ்டூடெண்ட் கத்துக்கிற முறையோட கிட்டத்தட்ட அப்படியே ஒத்து போகுது. அது எப்படின்னு பார்க்கலாமா? இப்போ இந்த ஒப்பீட்டை பாருங்களேன். ஒரு மனுஷன் கத்துக்கிறதுக்கும் ஒரு மெஷின் கத்துக்கிறதுக்கும் இவ்ளோ ஒற்றுமை இருக்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. நாம புத்தகத்தை வச்சு படிக்கிற மாதிரி மெஷின் டேட்டாவை வச்சு ட்ரைனிங் எடுத்துக்குது. நாம பரீட்சை எழுதுற மாதிரி மெஷினை புது டேட்டாவை கொடுத்து டெஸ்ட் பண்றாங்க. கடைசியா நாம படிச்சதை வச்சு வேலைக்கு போற மாதிரி அந்த மிஷினும் நிஜ உலகத்துல பயன்பாட்டுக்கு வருது. சரி, அப்போ ஒரு மிஷினோட இந்த ஸ்கூல் லைஃப்ல ரெண்டு முக்கியமான கட்டங்கள் இருக்கு. ஒன்னு ட்ரைனிங், இன்னொன்னு டெஸ்டிங். இதை நம்ம அந்த மிஷினோட கிளாஸ் ரூம் அப்புறம் ஃபைனல் எக்ஸாம்னு சொல்லலாம். ஆமா, ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படி கிளாஸ் ரூம், ஃபைனல் எக்ஸாம்னு 2 பாகம் இருக்கோ அதே மாதிரி தான் இதுவும். சரி, முதல்ல அந்த கிளாஸ் ரூம்ல என்னதான் நடக்குதுன்னு பாத்திரலாம். ஸோ ஃபேஸ் 1 கிளாஸ் ரூம். இது டெக்னிக்கலா சொல்லணும்னா ட்ரைனிங் ஃபேஸ், அதாவது பயிற்சி நிலைன்னு சொல்லுவாங்க. இங்க தான் அந்த மிஷின் அதோட முதல் பாடத்தை எல்லாம் கத்துக்க ஆரம்பிக்குது. இந்த கிளாஸ் ரூம்ல மெஷினோட டெக்ஸ்ட் புக் பேரு தான் லேபிள்டு ட்ரைனிங் டேட்டா. சிம்பிளா சொல்லணும்னா இது கேள்வி பதில் புக் மாதிரி. கேள்வியும் இருக்கும், அதுக்கு சரியான பதிலும் இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு 100 ஆப்பிள் போட்டோவை காட்டி இது ஒவ்வொன்றும் ஆப்பிள் தான் அதுக்கு லேபிள் பண்ணி கொடுக்கறது. இதுதான் மெஷினுக்கு முதல் பாடம். இந்த ட்ரைனிங் ப்ராசஸ்ல மொத்தம் 3 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஸ்டெப் 1, அந்த கேள்வி பதில் புக், அதாவது லேபிள்டு டேட்டால மிஷினுக்குள்ள இன்புட்டா கொடுக்கணும். ஸ்டெப் 2, உள்ள இருக்கிற அல்காரிதம் இந்த டேட்டாவை எல்லாம் படிச்சு, ஓ பொதுவா வட்டமா செவப்பா இருந்தா அது ஆப்பிளா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சில பேட்டர்ன்ஸை கத்துக்கும். கடைசியா ஸ்டெப் 3, இப்படி கத்துக்கிட்டதை வச்சு லேர்ன்டு மாடல் அப்படின்னு சொல்ற ஒரு ட்ரெயின்டு பிரெயின் உருவாகுது. சரி, கிளாஸ் ரூம் செஷன்லாம் முடிஞ்சது. அடுத்து என்ன? ஃபைனல் எக்ஸாம். இதுதான் நாம டெஸ்டிங் ஃபேஸ் அல்லது சோதனை நிலைன்னு சொல்றோம். இப்பதான் அந்த மிஷின் உண்மையிலே கத்துக்கிச்சா இல்லையான்னு டெஸ்ட் பண்ண போறோம். ஆனா இங்க ஒரு முக்கியமான கேள்வி வருது. அந்த மிஷின் உண்மையாவே கத்துக்கிச்சா இல்ல சும்மா பதில் எல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கா? எப்படி ஒரு ஸ்டூடெண்ட் பரீட்சை எழுதி பாஸ் பண்ணி தன்னோட அறிவை நிரூபிக்கிறானோ அதே மாதிரி இந்த மிஷினும் இப்போ நிரூபிச்சே ஆகணும். இந்த ஃபைனல் எக்ஸாம் தான் டெஸ்ட் டேட்டா. இதுல மிஷின் இதுக்கு முன்னாடி பார்த்தே இராத புது கேள்விகள் இருக்கும். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுக்கு பதில்கள் கொடுக்கப்படாது. இப்போதான் அதுக்கு உண்மையான சோதனையே. இந்த டெஸ்ட் எப்படி நடக்குதுன்னு பாப்போமா? முதல்ல அந்த ட்ரெயின் ஆன மாடல் கிட்ட அது இதுக்கு முன்னாடி பார்த்தேராத ஒரு புது ஆப்பிள் போட்டோவை காட்டுறாங்க. ரெண்டாவதா அந்த மாடல் அதோட ட்ரெயின்டு பிரெயின் வச்சு இது என்னவா இருக்கும்னு ஒரு கெஸ் பண்ணுது. கடைசியா அது இது ஒரு ஆப்பிள் அப்படின்னு அதோட கணிப்பை, அதாவது அதோட பதில சொல்லுது. சரி, அப்போ உண்மையா கத்துக்கிறதுக்கும் சும்மா மனப்பாடம் பண்றதுக்கும் என்னதான் வித்தியாசம்? இந்த 2 கட்டமும் ஏன் இவ்ளோ முக்கியம்னு இப்ப பார்க்கலாம். இங்க பாருங்க, சும்மா மனப்பாடம் பண்ண ஒரு மாடல் டெக்ஸ்ட் புக்ல என்ன கேள்வி இருக்கோ அதுக்கு மட்டும்தான் பதில் சொல்லும். ஆனா உண்மையா கத்துக்கிட்ட ஒரு மாடல் விஷயத்தோட அடிப்படையை புரிஞ்சுக்கிட்டதால அதுக்கு முன்னாடி பார்க்காத புது புது பிரச்சனைகளை கூட தீர்த்திடும். நிஜ உலகத்துல இது கரெக்டா வேலை செய்யணும்னா இந்த மாதிரி உண்மையா கத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். சுருக்கமா சொல்லணும்னா இந்த ஒரு வரிய நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டெஸ்டிங் இல்லாத ட்ரைனிங் வெறும் மனப்பாடம் தான். இதுதாங்க மெஷின் லேர்னிங்கோட மிக முக்கியமான பாடம். சரி, எக்ஸாம்ல பாஸ் பண்ணியாச்சு. இப்போ என்ன? கிராஜுவேஷன் முடிச்சிட்டு நிஜ உலகத்துல வேலையில சேர்ற நேரம் இது. இதுவரைக்கும் நாம பார்த்த முக்கியமான விஷயங்களை ஒரு சின்ன ரீகேப் பண்ணிடலாம். ட்ரைனிங்கிறது ஒரு டெக்ஸ்ட் புக் மாதிரி, அதிலிருந்து அறிவை வளர்த்துக்கிறது. டெஸ்டிங்கிறது ஒரு எக்ஸாம் மாதிரி, உண்மையாவே புரிஞ்சிருக்கான்னு செக் பண்றது. இந்த எக்ஸாம்ல பாஸ் ஆகிற மாடல் மட்டும்தான் நிஜ உலகத்துல பயன்படுத்துற அளவுக்கு நம்பகமானதா இருக்கும். இப்படி வெற்றிகரமா டெஸ்ட்ல பாஸ் பண்ணின ஒரு ஏஐ மாடல் இப்போ சாஃப்ட்வேர், பிசினஸ் அப்படின்னு நிஜ உலக பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு ரெடியா இருக்கு. இந்த முழு படிப்பு பயணத்தோட கடைசி இலக்கே இதுதான். கடைசியா உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வியோட முடிக்கிறேன். ஒரு பெர்ஃபெக்ட்டான டெக்ஸ்ட் புக், அதாவது ட்ரைனிங் டேட்டாவை உருவாக்குறது கஷ்டமா, இல்ல ஒரு பெர்ஃபெக்ட்டான எக்ஸாம், அதாவது டெஸ்டிங் டேட்டாவை டிசைன் பண்றது கஷ்டமா? இன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உலகத்துல இருக்கிற மிகப்பெரிய சவாலே இதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.